வணக்கம். வெராண்டா ஐஏஎஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மே ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தினமணி செய்தித்தாள்ல நம்பிக்கை சிதையலாகாது அப்படிங்கிற தலைப்புல வெளியான எடிட்டோரியல் உறுப்பு தானம் தொடர்பான சமூக நம்பிக்கை குறைவு, மருத்துவ நடைமுறை மீதான சந்தேகங்கள் மற்றும் மனித நேயத்தின் அவசியம் குறித்து ஆழமாக பேசுகிறது. இந்த எடிட்டோரியல் தொடர்பான டீடைல்டு அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரிலவன்ஸை பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல சயின்ஸ், எக்கானமி அண்ட் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாஸ்ல கவர் ஆகும். இந்த எடிட்டோரியலோட மைய கருத்து என்னன்னா, மருத்துவ அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் உறுப்பு தானம் மாதிரியான மனித நேய செயல்கள் மீது மக்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் பல உயிர்களை காப்பாற்ற முடியாது என்பதுதான். குறிப்பாக மூளைச்சாவு, பிரெயின் டெத் ஏற்பட்ட பிறகு உறுப்புகளை தானமாக வழங்குவது பல உயிர்களுக்கு புதிய வாழ்க்கையை அளிக்க முடியும் என்று இந்த எடிட்டோரியல் வலியுறுத்துகிறது. மேலும் தமிழகத்தில் உறுப்பு தான இயக்கம் இந்தியாவில் முன்னோடியாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் உறுப்புகள் சட்டவிரோத விற்பனை, மருத்துவ துறையில் சில தனிநபர் தவறுகள் மற்றும் விழிப்புணர்வு பற்றாக்குறை காரணமாக மக்களிடையே சந்தேகம் உருவாகிறது என்றும் கூறப்படுகிறது. இப்போ இந்த டாபிக் பத்தி டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கலாம். மருத்துவ அறிவியல் இன்னைக்கு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தெரியுமா? இதயம் மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை என மனித உயிர்களை காப்பாற்றும் தொழில்நுட்பங்கள் உருவாகியுள்ளன. ஆனால் இந்த மருத்துவ முன்னேற்றங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது உறுப்புகள். அதாவது டோனர் இல்லாமல் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடைபெற முடியாது. இதனால உறுப்பு தானம் அப்படிங்கிறது உலக சுகாதார அமைப்புகளின் முக்கியமான மனிதநேய இயக்கமாக மாறியுள்ளது. உறுப்பு தானம் அப்படின்னா என்ன? ஒரு மனுஷனோட உடல்ல இருக்கிற உறுப்புகளை இன்னொரு நோயாளியின் உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்துறது தான் உறுப்பு தானம்னு அழைக்கப்படுது. பொதுவா சிறுநீரகம், கல்லீரல், இதயம், நுரையீரல், கண், கணையம், தோல் போன்ற உறுப்புகள் தானமாக வழங்கப்படுகின்றன. உறுப்பு தானம் 2 வகைப்படும். ஒன்று உயிருடன் இருக்கும்போது வழங்கப்படும் தானம். உதாரணமாக ஒருவர் தனது ஒரு சிறுநீரகத்தை தானமாக வழங்கலாம். மற்றொன்று மூளைச்சாவிற்கு பிறகு அல்லது இறந்ததற்கு பிறகு வழங்கப்படும் உறுப்பு தானம். இதுதான் மிகவும் முக்கியமானது. பிரெயின் டெத் என்ற கருத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மூளை முழுமையாக செயலிழந்து மீண்டும் உயிர் திரும்ப முடியாத நிலையே மூளைச்சாவு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் இதயம் சில மணி நேரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் உறுப்புகளை பாதுகாத்து மற்ற நோயாளிகளுக்கு மாற்றலாம். தமிழ்நாடு இந்தியாவில் உறுப்பு தானத்தில் முன்னோடி மாநிலமாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டின் கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் புரோகிராம் இறந்தவர்களின் உடல் உறுப்பு தானமானது மிகவும் வெற்றிகரமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. பல அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இந்த திட்டத்தில் இணைந்து செயல்படுகின்றன. 2025 மற்றும் 2026 காலகட்ட தரவுகளின்படி இறந்தவர்களிடமிருந்து பெறப்படும் உறுப்பு தானங்களில், டிசீஸ்ட் ஆர்கன் டொனேஷன்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் டோனார் ரேட் அதிகமாக உள்ள மாநிலமாகவும் தமிழ்நாடு பார்க்கப்படுகிறது. அடுத்த இடங்களில் தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் உள்ளன. தமிழ்நாடு ஏன் முன்னோடி மாநிலமாக உள்ளது தெரியுமா? காரணம் விழிப்புணர்வு, மருத்துவ கட்டமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நிர்வாகம். குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற நகரங்களில் உறுப்பு மாற்று சிகிச்சைகள் அதிக அளவில் நடைபெறுகின்றன. உலகிலேயே அதிக உடல் உறுப்பு தானம் நடைபெறும் பகுதிகளில் ஒன்றாக இந்தியாவின் மருத்துவ தலைநகரமான சென்னை உள்ளது. உறுப்பு தானம் ஏன் அவசியம்? இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் சிறுநீரக செயலிழப்பு, இதய நோய், கல்லீரல் நோய் போன்ற காரணங்களால் உயிரிழக்கின்றனர். இவர்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டுமே இறுதி நம்பிக்கை. ஆனால் டோனார் பற்றாக்குறை காரணமாக பலர் காத்திருப்பு பட்டியலில் உயிரிழக்கின்றனர். ஒரு டோனார் எத்தனை பேருக்கு உயிர் கொடுக்க முடியும் தெரியுமா? ஒரு மூளைச்சாவு டோனார் மூலம் 8 பேருக்கு முக்கிய உறுப்புகளை வழங்க முடியும்.
மேலும் கண், தோல் போன்ற திசுக்கள் மூலம் பலருக்கு உதவ முடியும். உறுப்பு தானம் தொடர்பாக சமூகத்தில் பல தவறான நம்பிக்கைகள் உள்ளன. உறுப்புகளை எடுத்துவிட்டால் உடல் முழுமையற்றதாகிவிடும். மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றாமல் உறுப்புகளை எடுத்து விடுவார்கள் போன்ற தவறான எண்ணங்கள் காணப்படுகின்றன. இந்த நம்பிக்கைகளை உடைக்க விழிப்புணர்வு மிகவும் அவசியம். உறுப்பு தானம் என்பது மதத்திற்கு எதிரானது அல்ல. உலகின் பெரும்பாலான மதங்களும் மனித உயிரை காப்பாற்றும் செயல்களை உயர்ந்ததாகவே கருதுகின்றன. இதனால் மத அடிப்படையிலான எதிர்ப்புகள் அறிவியல் ரீதியாக ஏற்கப்படுவதில்லை. இந்தியாவில் உறுப்பு தானம் தொடர்பான சட்ட அடிப்படை என்ன? டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 என்பது மிக முக்கியமான சட்டம். இந்த சட்டம் உறுப்புகள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதை தடுக்கிறது. மேலும் உறுப்பு மாற்று நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துகிறது. இந்தியாவில் 2011 முதல் நொட்டோ, நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு செயல்படுகிறது. இது உறுப்புகள் ஒதுக்கீடு மற்றும் தரவுகளை ஒருங்கிணைக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் புரோகிராம் திட்டத்தை தமிழக அரசு 2008ஆம் ஆண்டு அமைப்பு சார்ந்த முறையில் தொடங்கியது. இந்த திட்டம் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. காரணம், உறுப்பு தானம் தொடர்பான விழிப்புணர்வு, மருத்துவமனைகளின் ஒருங்கிணைப்பு, அரசு நிர்வாகத்திறன் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப வசதிகள் ஆகிய அனைத்துமே தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டன. உறுப்புகள் நியாயமான முறையில் பகிரப்பட்டு எந்தவித ஊழல் அல்லது சட்டவிரோத செயல்களும் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு 2014ஆம் ஆண்டு டிரான்ஸ்டான் எனப்படும் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு என்ற அமைப்பை உருவாக்கியது. இது தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் மிக முக்கியமான ஒருங்கிணைப்பு அமைப்பாகும். டிரான்ஸ்டான் அமைப்பின் முக்கிய நோக்கம் உறுப்புகள் நியாயமான முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுவதை உறுதி செய்வது, எந்த நோயாளிக்கு எந்த உறுப்பு வழங்கப்பட வேண்டும், வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும், எந்த மருத்துவமனை டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் போன்ற அனைத்தையும் இந்த அமைப்பு கண்காணிக்கிறது. மேலும் பிரெயின் டெத் சர்டிபிகேஷன் நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதையும் டிரான்ஸ்டான் உறுதி செய்கிறது. இது உறுப்பு தான துறையில் டிரான்ஸ்பரன்சி மற்றும் அக்கவுண்டபிலிட்டி உருவாக்கிய முக்கிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உறுப்பு மாற்று சிகிச்சைகளில் மருத்துவ நெறிமுறைகள் மிகவும் முக்கியமானவை. ஆர்கன் டிராபிக்கிங், இல்லீகல் டிரான்ஸ்பிளான்டேஷன் போன்றவை மனித நேயத்திற்கு எதிரானவை. ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி உறுப்புகளை வாங்கும் சட்டவிரோத வியாபாரம் உலக அளவில் ஒரு பெரிய சவாலாக உள்ளது. இதனால் அரசு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. உறுப்பு தானம் முழுமையாக வாலண்டரி மற்றும் டிரான்ஸ்பேரண்டாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு சுகாதார மாதிரி, தமிழ்நாடு ஹெல்த் மாடல் இந்திய அளவில் பாராட்டப்படுகிறது. குறிப்பாக எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம், ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் காரிடார்ஸ், கிரீன் காரிடார் போன்றவை உலக அளவிலும் பாராட்டப்பட்டுள்ளன. கிரீன் காரிடார்னா என்ன? உறுப்புகளை மிக வேகமாக ஒரு மருத்துவமனையிலிருந்து மற்றொரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல காவல்துறை உதவியுடன் போக்குவரத்து வழி உருவாக்கப்படுவதைத்தான் கிரீன் காரிடார் என்று சொல்கிறோம். மாணவர்களே, கோவிட்-19 காலத்தில் உறுப்பு தானம் மற்றும் மாற்று சிகிச்சைகள் பாதிக்கப்பட்டன. ஆனால் அதன் பின்னர் மீண்டும் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதிகரித்துள்ளது. மாணவர்களே, இந்தியாவில் மருத்துவ சுற்றுலா, மெடிக்கல் டூரிசம் வளர்ச்சியிலும் உறுப்பு மாற்று சிகிச்சைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உறுப்பு தானம் என்பது வெறும் மருத்துவ தலைப்பு அல்ல, இது சமூக நீதி மற்றும் மனித உரிமை தொடர்பான தலைப்பாகவும் மாறியுள்ளது. ஏழை மக்களுக்கும் சமமான சிகிச்சை கிடைக்க வேண்டும். மாணவர்களே, எதிர்காலத்தில் ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸ், ஸ்டெம் செல் டெக்னாலஜி, 3D பயோ பிரிண்டிங், ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல் தெரப்பி, ரீஜெனரேட்டிவ் மெடிசின் போன்ற தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் மனித உறுப்பு தானத்தின் அவசியம் தொடர்ந்து இருக்கும். உறுப்பு தானம் என்பது மரணத்திற்கு பிறகும் மனிதன் மனித குலத்திற்கு செய்யும் மிக உயர்ந்த சேவை. ஒருவர் இறந்த பின்னும் பல உயிர்களில் வாழ முடியும் என்ற மனிதநேய எண்ணத்தை சமூகத்தில் உருவாக்குவது மிகவும் அவசியம். உறுப்பு தானம் என்பது வெறும் மருத்துவ செயல்முறை அல்ல, அது மனித நேயம், சமூக பொறுப்பு மற்றும் உயிர்களை காப்பாற்றும் உயரிய செயல். ஒரு மனிதன் இறந்த பின்னும் பலருக்கு உயிர் கொடுக்க முடியும் என்ற உணர்வை சமூகத்தில் உருவாக்க வேண்டும். ஃபைனலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்தோம்னா, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இந்தியால டாப் ரேங்கிங் ஸ்டேட்ஸ் பத்தி சில எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
தென் டிரான்ஸ்டான் அமைப்பு பேஸ் பண்ணியும் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் இது, நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.